ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஆணும் பொண்ணும் வேலை விஷயமா போறதுல என்னங்க தப்பு இருக்கு? ஏங்க தொழில் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாத விஷயமா? இதெல்லாம் தொழில் செய்யறவங்களுக்கு சாதாரண விஷயம் தானே. வேலை விஷயமா ஒன்னா போறது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா ஒன்னா ஒரே ரூம்ல தங்குனது அது தப்பு தானே. அப்படி சொல்லுங்க. இவளுக்கு புருஷன் இல்ல, அவனுக்கு பொண்டாட்டி இல்ல. யாராவது ஒருத்தர் ஜோடியா அந்த ரூம்ல இருந்திருந்தாலும் சந்தேகம் வராதே. இவங்க ரெண்டு பேரும் தனியா துணை இல்லாம இருக்கிறப்போ ஒன்னா போனா சந்தேகம் வரத்தானே செய்யும். நல்லா கேளுங்க. இந்த குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம்னு தெரிஞ்சிருந்தா இதுக்கு நாங்க முதல்லயே சம்மதிச்சிருக்கவே மாட்டோம். என்னைக்காவது ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிற மாதிரி நிலைமை வரும்னு நான் சொன்னேன். அது இப்ப நடந்துடுச்சா? இதுக்குதான் நான் ஆரம்பத்துல இருந்து படிச்சு படிச்சு அடிச்சுக்கிட்டேன் தலையிலேயே. யாராவது ஒருத்தவங்களாவது என்னோட பேச்ச கேட்டீங்களா? கண்டவங்களை எல்லாம் சொந்தம்னு வீட்டுக்குள்ள விடாதீங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளதான் தப்பா பேசுவாங்கன்னு சொன்னேன். இப்போ பாத்தீங்கல்ல, தப்பா பேசிட்டாங்கல்ல. இதனால யாருக்கு அசிங்கம்? நம்ம குடும்பத்துக்கு தானே. பாருங்க, உங்க மூத்த மருமக அவ பண்ண லட்சணத்தை இப்ப என்னத்த சொல்ல போறீங்க? சொல்லுங்க. ஏய், அவங்கதான் புரியாம பேசுறாங்கன்னா நீ இப்படி பேசுறியா? ஏன் மருமகளை பத்தி எனக்கு தெரியாது. இவங்கெல்லாம் தப்பா பேசுறாங்கிறதுக்காக நீயும் பேசாத. ஆமா ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையவே வந்து அடக்குங்க. இவளை எதுவுமே சொல்லிடாதீங்க.